1,00,000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 50,000 பேர் தான் பார்த்தாங்க. எங்கள் ஊர் சின்ராஸ் அவர்களை நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பையாக இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருந்தீங்க. நான் எல்லாருமே வந்து ஆக்ரோஷமாக பார்க்குறாங்க, என்னப்பா இவ்வளோ கடலுக்குள்ளே வந்து இன்னொரு டேக் போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற ஒரு டேரக்டர் இப்போ தான் பார்க்குறோம். விஜய் சார், அஜித் சார் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம். மற்ற இண்டஸ்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அவைலபிள் டு மேக் அ ஃபிலிம். அந்த ஒரு ஸ்கேலில் ஒரு படம், ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம், இல்லை ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இல்லை. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காரு எஃப்ஐஆர், மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற 2 அற்புதமான படம் எடுத்த டைரக்டர் மனு ஆனந்த் அவர்கள் தான். ஸோ இவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஸ்பை அப்படின்னு பார்த்தாலே நிறைய பேர் கோலிவுட் சினிமாலாம் அந்த மாதிரி விஷயங்களை அட்டன் பண்ணவே மாட்டாங்க பெருசாக. ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான படம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விட்டு தட்டி கழிச்சிட்டே போயிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் அதை கையில் எடுத்து ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அது எப்படி நடந்தது? ஸோ எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க சார்? எஃப்ஐஆர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஜானரில் இருக்கக்கூடிய ஒரு படம். ஆமாம். எஃப்ஐஆர் முடிஞ்ச டைமில் ஆக்சுவலாக எஃப்ஐஆர் 2 பண்ணுறதா இருந்தது. ஸோ அது ஒரு சில காரணங்களால் நடக்காமல் இருந்தபோது நான் வந்து பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கு கமிட் ஆகிட்டு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 6 months அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஆர்யா சாரோட பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, இவங்க வழியாகவே, பிரின்ஸ் பிக்சர்ஸ் வழியாகவே. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஸ்கிரிப்ட் வந்து பண்ண வேண்டாம், அவருக்கு சொல்ல வேண்டாம்னு தோணுச்சு. ஸோ ஆர்யா சாரை மீட் பண்ணும்போது அவருக்கு ஒரு 3 லைன் சொன்னேன். அவர் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி இருக்கிற ரோல்ஸ்ன்ற மாதிரி கணக்கு பண்ணி அதில் ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான கதைகள் சொன்னேன். அதில் 3வது கதை தான் இது. ஓகே. இது வந்து அவர் எஸ் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் அது 3வதாக சொன்னேன். ஓகே. அவர் வந்து இது பிடிச்சிருக்கு எனக்கு. எதனால சார் அது தெரியல, அவர் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர், ஸ்பை அவர் பண்ணதில்லை. ஓகே. நீங்கள் ஏன் அப்படி முடிவு பண்ணீங்க எஸ் சொல்லக்கூடாது? ஏன்னா எல்லாரும் சொல்லும் போது எஸ் சொல்லணும்னு நினைப்பாங்க. இல்லை, ஏன்னா இதோட ஸ்கேல் ரொம்ப பெருசு, பட்ஜெட் கொஞ்சம் பெருசு. ஸோ எனக்கு 2வது படமாக இவ்வளோ பெரிய ஒரு படத்தை தூக்கி தலையில் வைக்கணுமான்ற ஒரு கேள்வி இருந்தது எனக்குள்ளே. ஓகே. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் பண்ணியிருந்தேன், அது வந்து ஸ்பை ஜானர்ன்றனால திரும்ப இன்னொரு ஸ்பை ஃபிலிம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அதனால் இது வந்து சரி, இது கடைசியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அதுக்கு முன்னாடி 2 கதை சொன்னேன். அதுவும் அவருக்கு பிடிச்சிருந்தது. அவர் வந்து கடைசியில் இது கேட்ட உடனே இதுவே பண்ணலாம்டா அப்படின்னாரு. சார், அவர் பண்ணலான்னு சொன்னால் கூட நம்ம இந்த கதையை யோசிக்கும் போது ஒரு நடிகரை வந்து மனசில் பதிய வச்சுருப்போம். ஸோ நான் சின்ன வயசில், இப்போ சின்ன வயசு தான் எனக்கு இப்போ, ஸோ நான் இந்த மாதிரி கதை காலத்தில் யோசிக்கும் போது அப்படின்னுமோ ஆர்யா, விஷால் சார், இந்த மாதிரி பல முகங்கள் வந்து ஞாபகம் வரும். உங்களுக்கு யார் முகம் ஞாபகம் வந்தது? இது ஒரிஜினலாக எழுதின எக்ஸோட கதை வந்து வேறு கதை. ஓகே, இதோட கோர் மட்டும் எடுத்துகிட்டு ஒரிஜினலாக எழுதுனது வந்து ஒரு விஜய் சார், அஜித் சார் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டைப் ஆஃப் ஃபிலிம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது என்விஷன் பண்ணியிருந்தேன். அந்த கதை வந்து கம்ப்ளீட்லி இதோட கோர் எடுத்துகிட்டு அதோட கேரக்டர் ஜேர்னி எல்லாமே வேறு. ஓகே. பட் அந்த கதையை வந்து அப்படியே வந்து ஆர்யா சாருக்கு சொல்ல முடியாது. ஸோ இப்போ எந்த ஹீரோவுக்கு நம்ம கதை சொல்கிறோமோ, இல்லை எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுறோமோ, அவங்க மீட்டருக்கு ஏற்ற மாதிரி we have to adjust the narrative or we have to adapt. ஓகே. அவங்கன்னா கொஞ்சம் அதிக மாசம் வந்து உள்ள ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த லார்ஜர் தேன் லைஃப் எலிமெண்ட்ஸு, மாஸ், அதெல்லாம் வந்து இப்போ ஒரு அஜித் சார் பண்ணியிருந்தாலோ விஜய் சார் பண்ணியிருந்தாலோ அது வந்து அப்போது வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருந்தேன். அதை வந்து 2020 எழுதின கதை அது, மிஸ்டர் எக்ஸோட அந்த 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 வேர்ஷன். அப்போ அஜித் சாருக்கு ஒரு ஸ்பை த்ரில்லர் இருக்கு. இல்லை, அது என்ன மாதிரி படம் பண்ணணும்னு சார் தானே முடிவு பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பு அப்போ வந்ததுன்னா அப்போ பார்த்துக்கலாம். பட் அதான் அந்த கதை வேற.
ஸோ ஆர்யா சாரை மீட் பண்ணும்போது அந்த கதையோட கரு மட்டும் எடுத்துட்டு அந்த கேரக்டர் ஜேர்னி எல்லாமே வேற மாதிரி மாற்றி சொல்லும்போது அவருக்கு அது ஒர்க் ஆச்சு. ஓகே ஆனால் ஸ்கேலாக பெருசாக இருக்குன்றதுனால நான் அதை வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோட தயங்கி தான் சொன்னேன். ஓகே ப்ரொடியூசருக்கும் வந்து அந்த கதை தான் பிடிச்சிருந்தது. இது Okay. பண்ணால் பெருசாக பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஆரம்பிச்சது. ஆர்யா சார் வந்து ஒரு கதையை கேட்டாலே அதுக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார். ஸோ சார்பட்டாலெலாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருந்தாரு. ஸோ இந்த படத்துலையும் முழுக்க முழுக்க நிறைய விஷயங்கள் மெனக்கடல் எடுத்து பண்ணியிருந்தாரு. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார்? இந்த கடலில் மூழ்கி இருக்கிற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவரோட 6 பேக் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகமாக எஃபோர்ட் போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியுது எங்களுக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது மிக அதிகமாக எஃபர்ட் போட்டேன். ஓகே, நீங்கள் தானே சார் அந்த வீடியோவில் சொல்கிறீங்க இன்னொரு டேக் போகலாம் சார், இப்படி போகலாம் அப்படின்ட்டு. நான் எல்லாருமே வந்து ஆக்ரோஷமாக பார்க்குறாங்க, என்னப்பா இவ்வளோ கடலுக்குள்ளே வந்து இன்னொரு டேக் போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற ஒரு டேரக்டர் இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே ஒரு பதட்டமாக இருப்பாங்க, எடுத்து முடிச்சிடலாம் சரி வந்த வரைக்கும் போதும் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் எப்படி அதை வந்து ரொம்ப அதாவது இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் பிரதர். என்னென்னா ஒரு மனுஷன் வந்து 8 மாதம் அதுக்காக ட்ரெயின் பண்ணி உடம்ப ரெடி பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் எக்ஸ்ட்ரீம் டயட்டில் இருந்து அந்த கட்ஸ் எல்லாம் வர வச்சு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஸ்க்ரீனில் தெரியணுன்றதுக்காக உழைச்சிருக்காருன்னா ஓகே அது ஏனோ தானோன்னு சும்மா எடுத்து விட்டுறக்கூடாது. ஓகே, அவரோட உழைப்புக்கு நம்மளும் சின்சியராக ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நம்மளும் நம்மளோட எஃபர்ட் போட்டு அதை எவ்வளோ பெஸ்ட்டாக காமிக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக காமிக்கணும். ஸோ அதனால ஒரு சில சமயம் ஒன் மோர் டேக் இல்லை ஏன்னோ கேன் யூ கிவ் மீ அனதர் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்கறது வந்து தட் இஸ் த ரைட் திங்னு தோணுது. இல்லை ஏதோ ஒன்று அவர் நிற்கிறாரு ஏதோ ஒன்று எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனா அவரோட உழைப்புக்கு நம்ம நல்ல சப்போர்ட் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த பர்டிகுலர்லி அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்க்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அடியிலே தான் இருந்தார். ஒரு 20 feet பூலுக்கு அடியில் அவரே ஒரு கப்பலோட நங்குற மாதிரி கடல் ஒரு வெயிட் கட்டி தான் வெயிட் வச்சு தான் அடியில் இருந்தார். ஸோ அவரால் அடிக்கடி ஒவ்வொரு ஷாட்டுக்கு முடியும் போது மேலே வர முடியாது. ஸோ அந்த மூச்சு அந்த இது காற்று வந்து அந்த இது வழியாக கொடுத்துட்டு தான் அவர் இருந்தார் ஃபுல் டே. ஓகே, வெளியில் வந்து நல்லா சூடான நாள் ஷூட் பண்ணுற அன்னைக்கு. ஓகே, ஸோ வெளியில் டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா உள்ளே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அவர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். பட் அது ஒரு முகத்தில் ஒரு சுளிப்பு கூட வராமல் அவர் வந்து ரொம்ப அந்த நல்லா வரணுன்றதுக்காக பண்ணார். ஸோ அது ஸ்க்ரீனில் பார்த்து எல்லோரும் நிறைய. சார் நம்ம பொதுவாக வந்து ஒரு கதையாக எழுதி அதை டைரக்ட் பண்ணும் போது ஸோ ப்ரொடியூசர் நம்மளை நம்பி காசு இறக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது டைரக்டராக இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குமா சார்? ஏன்னா இந்த பக்கம் ஆர்யா அவர்களும் அதுக்கு ஈடாக வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஸோ அப்போ இன்னும் அதிக பயமும் ஒரு பதட்டமும் கிரியேட் ஆச்சா? பயம் வந்ததுன்னா அது பயத்தோட எதுவுமே வந்து நல்லா செய்ய முடியாது. ஓகே ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஓகே, இப்போது நீங்கள் என்ன நம்புறீங்க அப்படிங்கிறது வந்து நான் உணர்ந்தேன்னா அதுக்கு ஈடாக நான் வேலை செய்யணுன்னா நான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஓகே, நான் பயந்தேன்னு வைங்களேன், ஐயோ இவர் என்ன நம்புறாரு தப்பாக பண்ணிவிடுவேணுன்ற ஒரு பயத்தில் நான் ஆப்ரேட் பண்ணேன்னா நான் என் வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன். ஓகே ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒருத்தங்க என்ன நம்புகிறாங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து ரிஸ்க் எடுத்து பேக் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, இல்லை ஒரு ஹீரோ வந்து நான் என்ன பண்ணுறதுக்கு ரெடி, நீ சொல்கிறத நம்பி வரேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா அது நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. ஓகே, அந்த நம்பிக்கையை வந்து வீணடிக்காமல் இருக்கிறது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நான் என்னோடய செயலில் தான் காமிக்க முடியும். ஓகே, ஸோ அது நான் எழுத்துலேயோ இல்லைன்னா நான் எடுக்கிற சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுற விதம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அதை ஷூட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதில் அதில் தான் நான் காமிக்க முடியும். ஓகே சார். ஸோ நான் அதை அப்படி தான் பார்ப்பேன். நான் பயத்தோடு அதை டீல் பண்ணதே கிடையாது. ஓகே சார். சரி, இன்னொரு ஒரு ரொமான்டிக் ஹீரோ வந்து வில்லனாக மாற்றி வச்சுருந்தீங்க கௌதம் கார்த்திக் சார். ஸோ அது எப்படி சார் நடந்தது? ஸோ அவரை திடீர்னு நான் வில்லன் சாயில் இந்த இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் அப்படி பார்க்கும்போது எப்படி இது அப்படின்ற மாதிரி யோசனையாகவே இருந்தது. ஸோ அது எப்படி நடந்தது? அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கினார் சார்? I think Gautam Karthik is a fine actor. அவரை வந்து அவருக்கு உண்டான டிசர்விங் கிரெடிட்டோ ஸ்பேஸோ இன்னமும் தமிழ் சினிமாவில் வரலன்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இஸ் அ வெரி குட் ஆக்டர் அண்ட் ஹிஸ் காட் அ பிரைட் ஃபியூச்சர். ஓகே,
ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுவீங்களான்னு கேட்டபோது அது முழு மனசோட அதை புரிஞ்சுக்கிட்டு நான் ரெடி, நான் என்ன பண்ண என்ன வேணால் பண்ண ரெடி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்தார். ஸோ he was like an open book. He said whatever you want me to do, I'll do. ஓகே. நான் வந்து இதை பண்ண மாட்டேன், நான் வந்து இப்படி செய்ய மாட்டேன், நான் வந்து ஹீரோ என்னதான் இருந்தாலும் நான் அந்த மாதிரிலாம் என்றைக்குமே எனக்கு ஒரு பிரச்சனையோ குடைச்சலோ அவர் கொடுத்ததில்லை. ஓப்பன் புக், whatever you want me to, you can make me do அப்படின்ற ஒரு இதில். சரி, அதுக்கப்புறம் இந்த ஒரு இதில் பை த வே இதில் படத்தில் வராத ஒரு சில சீக்வன்ஸ் இருக்குது கௌதம் கார்த்திக். ஓகே. சின்ன பசங்களை வச்சுட்டு பண்ண ஒரு சீன் இருக்குது. இவர் அந்த படத்தில் வந்து 2 குழந்தைங்களை கடத்திட்டு போய் வச்சுருப்பாரு. அந்த 2 குழந்தைங்களோட இவர் உட்காந்து பேசுகிற ஒரு சீன் இருக்குது. அது வச்சுருந்தா இன்னமும் கொடூரமாக இருந்திருக்கும். ரொம்ப கொடூரமாக அவர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஒரு சீன் அது. அது வச்சுருந்தா இன்னமும் வந்து ஐயோ என்னடா இவன் இவ்வளோ கொடூரமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆல்ரெடி இப்போ அப்படி தான் சார். ஸோ அதனால் அதை தூக்கிட்டோம். பட் ஐம் சேயிங் ஹி வாஸ் ஓப்பன் டு ஆல் தட், டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் புஷ். ஓகே. அவரோட பவுண்டரிஸை புஷ் பண்ணி நடிக்கிறதுக்கு வில்லிங்காக வந்தார். ஸோ ஐம் ஷுர் ஹீல் டூ பெட்டர் ரோல்ஸ் இன் தி ஃபியூச்சர். ஓகே சார். சார், எங்கள் ஊர் சின்ராஸ் அவர்களை நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பையாக இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருந்தீங்க. ஸோ அது எப்படி சார் நடந்தது? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். சரத்குமார் சாரை வந்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம், வேஷ்டி சட்டை நிறைய படங்களில் அப்படி பார்த்தே நாங்கள் பழகிட்டோம். ஸோ அவர் அந்த மண் சார்ந்த சாயலில் நடித்தவர் திடீர்னு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு, பயங்கரமாக சண்டை போடுறாரு. இது எப்படி சார் நடந்தது? சரி, எனக்கு வந்து நான் சின்ன பையனாக இருக்கும். இன்னொரு விஷயம் சார், இந்த ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தது சார். நம்ம ஸ்பை த்ரில்லர்னோடனே பறந்து நாலா பக்கத்துலேருந்து அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி கற்பனையோட வந்திருப்போம். அப்படிலாம் இல்லை, ஒரு பஞ்சும் ஸ்லோவாக இருக்குது, நல்லா காட்டியிருந்தீங்க. அதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. உங்கள் கேள்வி சரத் சார் வந்து சரத் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய கிராமத்து படங்கள்லாம் பண்ணியிருந்தார். பட் எனக்கு வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிற, நான் என்னோட சின்ன வயசில் வீட்டில் சொல்லாமல் திருட்டுத்தனமாக போய் ரோஹிணி தியேட்டரில் படம் பார்த்தேன். ஒரு கொட்டுற மழையில் ஒரு நாளைக்கு டிக்கெட் வாங்கி உள்ளே போய் படம் பார்க்கணுன்னு போனேன். அந்த படம் வந்து ஐ லவ் இண்டியா. ஓகே. எப்படி எனக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னு கூட தெரில, ஏன்னா அண்டர் ஏஜ். பட் உள்ளே போய் பார்த்தேன். அப்போ வந்து அதை அந்த பீரியடில் அவர் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்தார். ஏன்னா அப்போ வந்து சூரியன் அந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருந்தார். ஐ லவ் இண்டியா வந்தபோது எனக்கு அது பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டு பார்த்தேன். ஸோ என்றைக்கா ஒரு நாள் இவரோடலாம் ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு அப்போல்லாம் எனக்கு தோணலை. பட் இவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரை இது வரைக்கும் பார்க்காத ஒரு தோற்றத்தில் காமிக்கணுன்ற ஒரு அல்பாசை. ஓகே. அதனால அப்படி டிசைன் பண்ணதான் இந்த லுக்கு, இந்த மேனர். எனக்கு பிடிச்ச லுக் வந்து அந்த எங்கர் லுக்கு சார். அப்படியா? அவர் இன்னுமே வந்து அந்த பழைய எங்காவே பார்க்கறது ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி அந்த அந்த வெளிநாட்டில் போயிட்டு அந்த கார் சேசிங் சீன்ல சுட்டுக்கிறாங்க இல்லையா, மாறி அந்த ஃபுல்லாக வந்து ரேஞ்ச் ரோவர்ஸ் இந்த மாதிரி கார்லாம் காஸ்ட்லியான ஸ்பைஸ் எல்லாம் வந்து இருக்கிற மாதிரியே இருந்தது. அங்கே எனக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு காராவது வெடிக்குமா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வெடிக்கல சார். ஏன் சார்? எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டீங்க, அந்த ஸ்டன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு வந்து ரியலிசம், ஒரு பார்டர் லைன் ரியலிசம் இல்லை, அதுக்கு மேலே ஒரு படி, அது வரைக்கும் போக தான் பிடிக்கும். அதுக்கு மேலே போகிறது வந்து எனக்கு நான் ரசிக்க மாட்டேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் தட்ஸ் மை ப்ரிஃபரன்ஸ். ஓகே. இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஸ்பை ஃபிலிம்ஸ்லேயே ஜேம்ஸ் பாண்ட் படங்களும் இருக்குது, ஜேசன் பாண்ட் படங்களும் இருக்குது. ஓகே. பாண்ட் அல்டிமேட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பை ஃபிலிம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கார் பறக்கும், வெடிக்கும், அதெல்லாம் பண்ணும். ஆனால் பாண்ட் அல்டிமேட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட், க்ளோஸ் காம்பேக்ட், அந்த மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பக்கம்தான் நான் சாயறது வந்து இந்த பக்கம். எனக்கு வந்து இந்த ஓவர் த டாப் ஆக்ஷன் பொதுவாக விரும்ப மாட்டேன். ஸோ அது சில்வா மாஸ்டருக்கும் தெரியும். ஏன்னா அவரோட நான் கிட்டத்தட்ட ஒரு
13-14 இயர்ஸ் ஜேர்னி பண்ணியிருக்கேன். என்னை அறிந்தால் டைம்லேருந்து அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது பழக்கம். எஃப்ஐஆர்லேயும் அவர் தான் பண்ணார். ஸோ அவருக்கு வந்து என்னோட ஸ்டண்ட் சென்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ரியலிசமோடவே ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஆனால் அதில் வந்து ஒரு வித்தியாசத்தை காமிக்கும். ஓகே சார். இந்த கேள்வியும் இருந்தது. நீங்கள் ஜிவிஎம் சார் மாதிரியான ஒரு பெரிய டைரக்டர் கௌதம் வாசுதேவன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் ரொம்ப நிறைய ரொமான்டிக்கான படங்கள், ஸோ அவரோட அந்த ஸ்கிரிப்டில் இருக்க டைலாக்ஸே வந்து ஒரு பாடல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஆக்ஷன் பிளாக்கா, ஸ்பை த்ரில்லர் இந்த மாதிரி போகிறதுக்கு என்ன காரணம்? பேசிக்காக என்னென்னா கௌதம் சார் மாதிரி கௌதம் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே. ஓகே. அவர் எழுதுகிற டயலாக்ஸ் இல்லை அவர் எழுதுகிற சீன்ஸ் எடுக்கிற படங்கள் எல்லாமே அவர் உள்ளேருந்து வருது. ஓகே. உள்ளே ஃபீல் ஆகிற விஷயங்கள் தான் நம்ம எழுதுகிறோம். ஓகே. ஸோ அவருக்கு நல்லா இயல்பாக வர விஷயங்கள் அவர் எழுதி அதை படமாக்குறாரு. அதை நம்ம ரசிக்கிறோம். ஓகே. ஸோ அவர் பண்ணுற அந்த விஷயத்த நானும் பண்ணணும், இல்லை அதே மாதிரி ஒன்று நம்மளும் அட்டம் பண்ணலாம் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி அது வெறும் ஒரு அட்டம்ப்ட் மட்டும்தான். அதில் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் தெரியாது. ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ சாருக்கே உண்டான ஸ்டைல், அது சாருக்கே உண்டான ஒரு சில விஷயங்கள் அவர் பண்ணுறது தான் அழகு. அதில் நம்ம போய் உட்காந்து அதே மாதிரி ட்ரை பண்ணி சொதப்புறது டசன்ட் ஒர்க். ஸோ நம்மளுக்கு உண்டான பாதை நம்ம அமைச்சிக்கிறது தான் பெட்டர்னு தோணுச்சு. அதனால தான் எஃப்ஐஆரோ இல்லை எக்ஸோ சரி அந்த ஆக்ஷன் பாணியிலேயே போனேன். ஓகே சார். சார் சமீபத்தில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து நிறைய அறிவிப்பு வந்து தொடர்ச்சியாக வந்து விட்டுட்ருக்காங்க. இந்த ஜனநாயகனில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து சார் ஜனநாயகன் இந்த மாதிரி லீக் ஆனது ஃபுல் படமாக லீக் ஆனது நீங்கள் என்ன சார் உங்கள் சைட்லேருந்து கருத்தாக நினைக்கிறீங்க? இது கருத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமே இல்லை பிரதர். அதாவது அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஓகே. ஓகே. இப்போ ஹெச் வினோத் இடத்துல நான் இருக்க கண்டிப்பாக நான் விரும்பலை. ஓகே. ஏன்னா ஒரு படத்துக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து அதில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஷூட் பண்ணுறது ஃபுட்டேஜ் எவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு எத்தனை பேர், அதாவது ஒரு 200-300 பேர் ஒரு நாள் உழைச்சா தான் ஒரு நாளோட ஃபுட்டேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 100 நாள் வேலை செஞ்சால் தான் ஜனநாயகன் மாதிரி ஒரு பெரிய படத்தை எடுக்க முடியும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அது தியேட்டரில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லோரும் உழைக்கிறாங்க. அது கடைசியில் யாரோ ஒருத்தங்க லீக் பண்ணி விட்றாங்கன்றது வந்து இட்ஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங். அண்ட் அதாவது என்ன விரும்பாதவங்களுக்கு கூட அது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ரியலி டெரபிள் ஃபார் ஹெச் வினோத் அண்ட் ஐ ஹோப் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இன் சினிமா. சார் அதுக்கப்புறம் இன்னொரு அறிக்கை என்னென்னா, அந்த ப்ராஃபிட் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இப்போ ரொம்ப தீவிரமாக வந்து கோலிவுட் சினிமாவில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்குமா? ஸோ ஹீரோஸ் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி மாறும் போது படங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரி, அது வந்து ஐ கேனாட் ஆன்சர் ஃபார் அ ஹீரோ. ஓகே. அதாவது அது தனிப்பட்ட விருப்பம், ஒவ்வொரு ஹீரோஸ் ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸோடு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ். பட் பர்சனலி இஃப் யூ ஆஸ்க் மீ, இஸ் இட் பெட்டர்னா, யா ப்ராபப்ளி இட் வில் ஹெல்ப் மேக் அஸ் பெட்டர் ஃபிலிம்ஸ், ஓகே, பிகர் ஃபிலிம்ஸ். அதாவது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த மணி இஸ் அவைலபிள் டு மேக் த ஃபிலிம். இல்லை அது ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளாலேயும் உலகத்தரம் உள்ள படங்கள் நம்மளால் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இல்லாத டெக்னீஷியன்ஸோ இல்லாத க்ரியேட்டிவ் ப்ரில்லன்ஸோ இல்லை. எங்கே நம்ம வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து எங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அவைலபிள் டு மேக் அ ஃபிலிம். அந்த ஒரு ஸ்கேலில் ஒரு படம், ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம், இல்லை ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் இல்லை. அது பண்ண அந்த அளவுக்கு ஸ்டார் பவர் இருக்கிற ஸ்டார்ஸும் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் வேறு, த ஃபண்ட் தட் இஸ் அவைலபிள் டு ஷூட் அ ஃபிலிம் ஆஃப் தட் ஸ்கேல், அது வந்து கிடச்சா டெஃபினெட்லி பெட்டர். அந்த யூனோ இஃப் அ ஃபில்ம் மேக்கர் ஹேஸ் ஒரு 70% அவைலபிள் டு ஷூட் அ ஃபிலிம் அப்படின்னா, டெஃபினெட்லி வில் மேக் பிகர் ஃபிலிம்ஸ், பெட்டர் ஃபிலிம்ஸ் தட் கேன் கம்பீட் வித்
ஹிந்தி ஆர் தெலுங்கு ஆர் மலையாளம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ், சவுத் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், கன்னடா ஆகட்டும், there are a lot of stars who come into that kind of arrangement. ஸோ நடந்தால் நல்லது. பட் தென் there are different cases where டைரக்ட் பேமெண்ட், சேலரி இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டோட ஃபிலிம்ஸும் ஒர்க் ஆகாமலாம் இல்லை. பட் இப்படி போனீங்கன்னா, இந்த மாடலில் போனீங்கன்னா சான்சஸ் ஆஃப் மேக்கிங் பிகர் ஃபிலிம்ஸ் ஆர் மோர். சினிமா ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாசிபிள். சார், இதை தொடர்ந்து என்னன்னா, ஜென்சி ஜென்ரேஷன் இந்த டைமில் வந்து நிறைய சோஷியல் மீடியா ஆகட்டும், ஸோ இந்த ஆக்டிங் வைஸ் உள்ளே போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு கை கொடுக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நடிகர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்களை இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ காமிச்சு ஆடிஷன் எடுக்க தேவையில்ல, இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் ஏறி இறங்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டைரக்ஷன் சைடு, டைரக்டர் சைடு இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா சார் இந்த 2026? See, director's side lana, you only have the same social media. You can use that to create content that will grab the audience. இப்போ எப்படி வந்து கேமரா முன்னாடி சில பேர் நடிக்கிறாங்களோ, நடித்து அதில் அது ஒரு ரீல் கண்டென்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு காமெடி ஸ்கெட்சாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு வியூவர்ஷிப் ஜாஸ்தியாகிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடியூசரோ அதை நோட்டீஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுக்க கூப்பிடுறாங்க. ஓகே, அதே தான் ஒரு டைரக்டருக்கும். try to tell short stories. ஓகே, இப்போ there are a lot of vertical platforms அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி, if you are able to come up with smart, interesting contents that will grab eyeballs, ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ட்ராமாவோ உங்களால் நல்லா எழுதி இயக்கி அதை வந்து கண்டென்ட்டாக போட முடியும்னா, never know, you might get the attention of a producer who might say, okay வாங்க, இதை எனக்கு பிடிச்சிருக்கு, இதை ஏன் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கதை பண்ணக்கூடாதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் கண்டிப்பாக நடக்கலாம். ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். ஸோ படம் பண்ணுறது ஈஸியா இல்லை படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது ஈஸியா? படம் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் கண்டிப்பாக படம் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஓகே, அதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் ப்ரொமோஷனும் அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. பட் ஆனால் ஒரு படம் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது, தட் இஸ் பாசிபிள். அது பண்ணாமல் விடுறதுனால தான் நிறைய படங்கள் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஈஸியாக வந்து கண்டென்ட்டை ப்ளேம் பண்ணிடுறாங்க, இல்லை இதில் ஸ்டார்ஸ் இல்லை, ஒரு பஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. என்ன கண்டென்ட் நம்மக்கிட்ட இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். சேர்த்துட்டாங்கன்னா அதோட மெயின் ரீசன் வந்து ஒரு நல்ல ப்ரொமோஷன் டீம். குட் எக்ஸாம்பிள் இஸ் யூத். ஓகே, ஒரு சின்ன படம், ஒரு கென் கருணாஸ் இஸ் அன் அப்கமிங் ஆக்டர், அவர் வச்சு ஒரு நியூ ப்ரொடியூசர் நல்ல ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் அதோட டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதம் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. அதை எந்த ப்ரமோஷன் டீம்னு தெரில அதை ஹேண்டில் பண்ணது. they did an excellent job. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்னைய தேதியில் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இன்றைக்கி என்ன பண்ணால் ஆடியன்ஸ் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த டார்கெட் ஆடியன்ஸு எப்படி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுனால தான் நிறைய படங்கள் போய் சேராமல் இருக்குது. ஓகே, ஸோ if you ask me, that is what it is. But கஷ்டமான்னு கேட்டால் கஷ்டம் கிடையாது. ஓகே, ஈஸி தான் if you have a plan. Most films fail because the person in charge of promotion do not have a clue. they சும்மா உட்காந்துட்டு பண்ணலான்னுவாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த பிளான் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் பிளைண்டாக ஆப்ரேட் பண்ணுறது, பழைய விதத்தில் போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதோ இல்லை ஹோர்டிங் வைக்கிறதோ, அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி ஓல்ட் ட்ரிக். இன்றைக்கி தேதியில் என்ன ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சு மார்க்கெட் ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே, அதே மாதிரி படம் பண்ணுறதும் கஷ்டம்தான், அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸுக்கும் அதோட சேலஞ்சஸ் இருக்குது.
அதை வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணால் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே சார். சார் மிஸ்டர் எக்ஸ் இப்போ எந்த அளவில் இருக்குது சார்? மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன கேட்டால் இட் இஸ் நாட் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட். அதாவது ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக எடுத்த படம் தான். பட் அதோட டார்கெட் ஆடியன்ஸ் அது ரீச் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஐ வுட் சே நோ. ஓகே. ஒரு அளவுக்கு தான் போய் ரீச் ஆயிருக்கு. ஓகே. அது எதனால சார்? ப்ரொமோஷன் தான். சரி, நான் யாரையும் ப்ளேம்லாம் பண்ண விரும்பல. ஓகே. அது ஏதாவது தெர் ஆர் மெனி ரீசன்ஸ்னு சொல்லலாம். ஓகே. எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒரு எலெக்ஷனுக்கு 4 days முன்னாடி ஒரு படம் வெளியில் வருதுன்னா அந்த அளவுக்கு நம்ம அதோட பொசிஷனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வாட் எவர் ரீசன் தட் டிட் நாட் ஹேப்பன். அண்ட் என்னோட ப்ரொடியூசர் ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட் டு டூ வாட் ஹீ கேன். ஸோ நோ point in saying anything about anybody, but unfortunately for whatever time it was released, the way it was released and the way அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு நடந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ், nothing was hitting the mark. ஓகே. So I personally don't think the film reached, அதாவது நான் தியேட்டர் விசிட்ஸ் பண்ணதில், அதாவது கோயம்புத்தூர், மதுரை, சென்னை சுற்றி பல தியேட்டர்ஸ் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே இட் வாஸ் ஓவர்வெல்மிங்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம், அவங்க சொன்ன ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு வந்து பயங்கர என்கரேஜிங்காக இருந்தது. ஓகே. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கிரிட்டிக்கல் ரிவ்யூஸ், இந்த ஆன்லைன் யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது நார்மல் ஆடியன்ஸ். ஓகே. யாருக்காக படம் எடுத்தோமோ அவங்க கொடுத்த ரிவ்யூஸ், அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஓகே. மஞ்சு மேம், துல்லியா எல்லாம் என் கூட வந்திருந்தாங்க தியேட்டர் விசிட்ஸ்க்கு. ஸோ எல்லாருமே தே ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் தட். என்ன ஜஸ்ட் தட் ஒரு 1,00,000 பேர் பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 50,000 பேர் தான் பார்த்தாங்க. ஓகே. ஸோ அதுதான், தட் இஸ் தி ஒன்லி டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் இன் இட். மேபி வேற ஒரு ரிலீஸ் டேட்டில் ஒரு நல்ல இதோட வந்திருந்தா மேபி த ஃபிலிம் வுட் ஹவ் ஃபேர்ட் பெட்டர். ஓகே சார். சார் அடுத்த ப்ராஜெக்டாக உங்களுக்கு என்ன சார் இருக்குது? இப்போ டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதோட ரைட்டிங் இஸ் பீயிங் டன். கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். பட் இட்ஸ் அ மித்தாலஜிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம். சார் இவ்வளோ நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தடுத்த நிறைய ஹிட் படங்களை கொடுக்கணுன்ட்டு பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அண்டு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.